Taste the Daily. தக் லைஃப்னா என்ன? ஒரு ரவுடியினுடைய வாழ்க்கை. டைட்டில் ரிவீல் பண்ணி அடுத்த 4 மாசத்துல அவங்க ஷூட்டிங் இண்டஸ்ட்ரி டிசாஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு மோசமான தூய்மை. அங்கே இருந்தது அறத பழசான ஒன்று. அது யாரையுமே திருப்தி பண்ணல. ஆனால் அத்தனை பேரையுமே வாயை திறக்க முடியாத அளவுக்கு ஒரு வேலை பண்ணாங்க. அதுதான் திரைமொழி நேயர்கள் எல்லாருக்குமே ஹாய். நான் தான் உங்களுடைய ரவீனா. இன்னைக்கு திரைப்பட விமர்சகர் சங்கர் சார் கூட தான் நிறைய விஷயங்களை பேச போறோம். வாங்க என்ன பேசுறோம்னு பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம்மா. சார் இப்போ பொங்கலுக்கு தக் லைஃப் மூவி ரிலீஸ் ஆக போகுது இல்லையா? ஸோ அந்த படத்தோடைய அப்டேட் நீங்க கொடுத்துருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா நான் நிறைய கேள்விகள் கேட்குறேன். தக் லைஃப் கமல்ஹாசன் மணிரத்னம் இணையற 2வது படம். அது ஓகே. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு மேல ஆச்சு அவங்க 2 பேரும் படம் பண்ணி. நாயகன் தான் 2 பேர் காம்பினேஷன்ல முத படம். அது மிகப்பெரிய சரித்திரம் படைச்சது. அந்த படத்துக்கு பிறகு இருவரும் இணைந்து ஒரு படம் பண்றதா இருந்தாங்க. ஆனா அது அப்புறம் வராமே போயிடுச்சு. பிறகு இப்பதான் அவங்க 2 பேரும் இணைகிறாங்க இந்த படத்துல. இந்த படம் ரொம்ப குறுகிய காலத்துல அவங்க எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஸ்பீட்ல அந்த படம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா தக் லைஃப்னு அவங்க டைட்டில் அறிவிச்ச போது சரி இன்னும் டைம் எடுக்கும் அந்த ஷூட்டிங் போறதுக்கு அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சிருந்தாங்க. ஆனா தக் லைஃப் டைட்டில் ரிவீல் பண்ணி அடுத்த 4 மாசத்துல அவங்க ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. படப்பிடிப்பு முடிஞ்சு கமல்ஹாசனே இப்போ தக் லைஃப் டப்பிங் முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு ஒரு இதில் சொல்றாரு. அப்போதான் தெரியும் படம் முடிஞ்சிருச்சு, ரிலீஸுக்கு தயாராகுது அப்படின்ட்டு. அந்த அளவு ஃபாஸ்டா மணிரத்னம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இன்னொன்று மணிரத்னம் அவருடைய ஃபிலிம் மேக்கிங் ஸ்டைல் இருக்கு இல்லையா, அது டோட்டலாகவே இந்த பொன்னியின் செல்வனுக்கு பிறகு முழுசா மாத்திட்டாரு அவர். அவருடைய பழைய பாணி எதையுமே இந்த படங்கள்ல பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மணிரத்னத்தை பார்க்க முடியுது. இப்போ நீங்க இந்த காற்று வெளியிடையா அந்த படம் வரைக்கும் இருந்த மணிரத்னமும் அதன் பிறகு பொன்னியின் செல்வனுக்கு பிறகு நம்ம பார்க்குற மணிரத்னம் படங்களும் டோட்டலாகவே நமக்கு புது அனுபவத்தை தரும். அந்த மாதிரி ஒரு இயக்குனர் அவர். அது ஒரு ஃபிலிம் மேக்கர்னா எப்படி அப்டேட்டாக இருக்கணுங்கிறதுக்கு மணிரத்னம் ஒரு லிவிங் டிக்ஷனரி அவர். ஆக்சுவலா ஏன்னா மணிரத்னம் சாரோட மூவினாலே கொஞ்சம் வித்தியாசங்கள் அதிகமா இருக்கும். காதல் சார்ந்த விஷயங்களும் அதிகமாவே இருக்கும். ஓகே, அடுத்து தக் லைஃப் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஏன்னா தக் லைஃப் மூவி பார்க்கும்போது சிம்புவோட ஒரு போஸ்டர் பார்த்தோம். ஸோ அதுவே பயங்கரமா இருந்தது, மிரட்டுற வகையில இருந்தது. ஸோ அதை பத்தி நீங்க. சிம்பு ஆக்சுவலா அதுல ஜெயம் ரவி நடிக்க வேண்டியது. அவர் விலகிட்டாரு. அவர் மணிரத்னம் கிட்ட பர்சனலா சொல்லிட்டு அவர் விலகிட்டாரு அந்த படத்தை விட்டு. அதுக்கப்புறம் தான் சிம்புவை அதுல கொண்டு வந்தாங்க. ஏன்னா சிம்பு ஏற்கனவே மணிரத்னம் டைரக்ஷன்ல நடிச்சிருக்காரு. அதனால அவரை கையாளுறது ஈஸிங்கிறதுனால அவரை கூப்பிட்டுக்கிட்டாங்க. அவரும் ரொம்ப சின்சியரா அதை நடிச்சு கொடுத்துருக்காரு அந்த படத்தை. என்ன ரோல் சார் பண்ணிட்டு இருக்காங்க? இல்ல எனக்கு ரோல் தெரியாது, என்ன ரோல் என்னங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. கமல் சார் ஒரு பெரிய ஹீரோ. கமல் சாரே அதுல என்னன்னா ஒரு தக் லைஃப்னா என்ன? ஒரு ரவுடியினுடைய வாழ்க்கை, அவ்வளவுதான். அவர் ஒரு அந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெரிய தாதா, ஒரு ரவுடி, அந்த மாதிரி நினைச்சுக்கீங்களேன். அவரை சுற்றிய கதை தான். இது ஒன்லைன் தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல கதை தெரிஞ்சதான் சொல்ல முடியும். நம்மளா ஒரு கதை எப்படி சொல்லும் போதே தெரிஞ்சிருச்சு ரவுடிஸ். அந்த படத்துல அறிமுகப்படுத்தும் போதே கமல் சார் சொல்லுவாரு, நான் என் பேரு சக்திவேல் ராயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேரை சொல்லுவாரு அவரு. நான் இந்த இடத்த சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பின்னணியை சொல்லிட்டு அவர் யாருங்கிறதையும் சொல்லுவார், நான் ஒரு ரவுடி அப்படின்னு அதை சொல்லுவாரு. படத்தோட ஆரம்பமே அப்படித்தான். ஆமா, அதனால அந்த மாதிரி ஒரு கதை நிச்சயமா ஒரு நாயகன் மாதிரி டெப்தான, அதே நேரம் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு படமா அந்த படம் நிச்சயமா இருக்கும். ஓகே, ஏன்னா இந்தியன் 2 படம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கிட்டையுமே நிறைய எதிர்பார்ப்பு இருந்த படம். ஆமா. ஆனா எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யலைன்னா கூட அந்த ஒரு ஓகேன்ற அளவுக்கு கூட இல்லையோ அப்படின்னு தான் மக்கள் ஃபீல். ஆமா, படம் அது டிசாஸ்டர். ஆக்சுவலா இண்டஸ்ட்ரி டிசாஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி ஒரு மோசமான தோல்வி. 100 கோடிக்கு மேல லாஸ் ஆன ஒரு படத்தை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? மோசமான ஒரு தோல்வி. அது ஏன் தோத்துருச்சு அப்படின்னு சொன்னா, அது இன்னைக்கு இருக்கிற அந்த எதிர்பார்ப்பு கொஞ்சம் கூட பூர்த்தி பண்ணல. எதிர்பார்த்து போன ஸ்கிரிப்ட் வேற, அங்க இருந்தது அறத பழசான ஒண்ணு. அது யாரையுமே திருப்திப்படுத்தல. அதுல இருந்த அந்த
வர்ம கலையெல்லாம் வந்து ரொம்ப காமெடியா போயிடுச்சு. எல்லாரும் கண்டிப்பா, கண்டிப்பா. பார்த்தவன்லாம் வந்து சிரிக்க ரொம்ப ஆரம்பிச்சுட்டான். ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆமா. அதனால அந்த படம் விழுந்ததுன்னு வச்சுக்கங்க. பட் இது அப்படி நம்ம அது கூட கம்பேர் பண்ண முடியாது. ம். ஏன்னா இந்த படத்தினுடைய இயக்குனர் அந்த மாதிரி. அதேபோல கமல் சாரும் வந்து அவரும் ஒரு பெரிய கிரியேட்டர், டைரக்டர். ம். அதனால இந்த இருவரும் இணையும்போது ஒரு மேஜிக் ம். எப்படி நாயகன்ல நடந்ததோ, அந்த ம். மாரி நடக்க வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா. சரி இப்போ இந்த தக் லைஃப் படம் ஸ்டார்ட் பண்ண உடனே வந்து அதுல இருந்த சில ஹீரோஸ்லாம் வந்து அடுத்தடுத்து வெளியில போனாங்க. சோ இது வந்து பெரிய பேசுபொருளா மாறி இருந்துச்சு. எதனால அந்த மாதிரி நடந்தது சார்? இல்ல அது துல்கர் சல்மான் வந்து அவருக்கு இது கன்வீனியன்ட்டா இல்ல. பிளஸ் அவர் டேட் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறதுனால அவர் வெளிய போயிட்டாரு. ம். அடுத்து ஜெயம் ரவி இதுல வந்து நடிக்கிறதா இருந்தாரு. அவருக்கும் வந்து அந்த படத்தில் நடிக்கிறது வந்து விருப்பம் இல்ல அப்படின்ட்டு நேரடியாவே மணிரத்னம்ட்ட சொல்லிட்டே வந்து அவர் விலகுனதா தகவல். ஏன்னா நெறைய ஆக்டர்ஸ் வந்து மணிரத்னம் சார் படத்துல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காதான்னு ஆமா, இருப்பாங்க. ஆமா. பட் வாய்ப்பு கிடைச்சும் வெளியில போறாங்க இல்ல அவர் அப்படின்றப்போ ஏற்கனவே மணிரத்னம் படத்தில் நடிச்சவர் தான். ஜெயம் ம். ரவி வந்து பொன்னியின் செல்வன் பாகம் 1, 2 ஆமா 2த்துலயுமே நடிச்சிருக்காங்க. அவர் தான் ஹீரோ ஆக்சுவலா. ம். ஆனாலும் வந்து அவருக்கு இந்த காம்பினேஷன்ல அவருக்கு ஏதோ சில சிக்கல் இருந்து அவரு வேணான்னு சொல்லிட்டு வெளிய வந்துட்டாரு. ம். அதுக்கப்புறம் தான் சிம்புவ வந்து அந்த படத்துல நடிக்க வைக்கிறாங்க. சிம்பு ஏன்னா, சிம்பு ஏற்கனவே கமல் தயாரிப்புல ஒரு படம் அவர் பண்றதா இருக்கு. ஓகே, ஓகே. கமலஹாசனுடைய ஹீரோ அவரு. அவர் கம்பெனி ஹீரோ. ஓ! அடுத்து. அதனால வந்து அவரு எளிதில் உள்ள வந்துட்டாரு. ஓகே. அதனால நான் நடிச்சிடுறேன் ம். அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏற்கனவே மணிரத்னம் படத்துல செக்கச்சிவந்த வானம் பண்ணியிருக்காரு சிம்பு. ஆமாமா. அதனால அவருக்கு அவருக்கு வந்து கன்வீனியன்ட்டா இருந்திருக்கு. அதனால வந்துட்டாரு. கண்டிப்பா இந்தியன் 2 மாதிரி இல்லாம ஒரு நல்ல படமாவே நிச்சயமா அப்படி அமையும். இருக்காது. ஏன்னா, இந்தியன் 2ல ஏன் அந்த மாரி ஆச்சுன்னா, இந்தியன் 1 இருக்குல்ல, அத பார்த்தவங்க இன்னும் இருக்காங்க. ஆமா. அந்த படத்து பாட்டெல்லாம் எப்படி இருக்குன்றது இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு ம். இருக்காங்க. அதனால அததான் எதிர்பார்த்துட்டு வந்தாங்க. அந்த ம். மாதிரி ஒரு காமெடி, அந்த மாதிரி ஒரு பாட்டு, பாடல். அந்த மாரி அதிரடியான காட்சிகள், ம். அது இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு ஏத்த மாரி எப்படி இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தாங்க. அது அவங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. ம். பட் இது என்ன இருக்குன்னே தெரியாது. இந்த ம். தக் லைஃப்ங்கிறது என்ன மாரி படம்? ம். இதுல எப்படி இருக்கும் கதை? எப்படி நடிச்சிருப்பாங்க? அந்த மாரி எதுவுமே தெரியாது. ம். அப்படி இருக்கும்போது தான் ஒரு படம் சீக்கிரமா வந்து கண்டிப்பா. பேரே வந்து மாஸா இருக்கு தக்லைஃப் ஆமா, அப்படின்னு ஆமா. சொல்லிட்டு. படம் நல்லாவே இருக்கும்னு தான் நானும் நம்புறேன். ம். ஓகே சார். இந்த படம் சார்ந்து அடுத்து எப்போ ரிலீஸ் ஆக போகுது? அதுக்கான ஆடியோ லான்ச் வேலைகள், ப்ரமோஷன் வேலைகள் இதெல்லாம் வந்து படம் வந்து தொடங்கிட்டாங்களா சார்? பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது. ம். பொங்கல் ஸ்பெஷலா வருது. ம். ஆக்சுவலா பொங்கலுக்கு அஜித்தோட குட் பேட் அக்லி படம் வர்றதா ஒரு அறிவிப்பு இருந்தது. ம். அவங்க படம் ஆரம்பிக்கும் போதே பொங்கல் ரிலீஸ்ன்னு தான் போட்டாங்க. ஓகே, ஓகே. குட் பேட் அக்லிய. இப்போ என்னன்னா விடாமுயற்சி படம் வந்து அத டிலே. வந்து அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணலாமா? அல்லது டிசம்பருக்கு ரிலீஸ் பண்ணலாமான்ற ஒரு ஆசிலேஷன் இருக்காங்க அவங்க. ஓகே. இன்னும் அஃபிஷியலா டேட் சொல்லல. ம். வேட்டையினுடைய பணிகள் எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் வந்து அத சொல்லுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ம். அல்லது அதுக்கு முன்னே ஒரு டீசர் கட் பண்றதா சொல்லியிருக்காங்க. ம். இந்த வேட்டையன் அந்த படம் ரிலீஸ் சமயத்திலேயே அந்த டீசர விட்டுற ஒரு ஐடியாவும் இருக்கு. ஒருவேள ம். அப்படி விட்டாங்கன்னா, அந்த டைம்ல தெரியும். படத்தோட ரிலீஸ் தேதி என்னன்ட்டு. ஓகே. ஒண்ணு டிசம்பர் ரிலீஸ் ஆகும். இல்லன்னா பொங்கல் ரிலீஸ் ஆகும் விடாமுயற்சி. ஓகே சார். அப்போ பொங்கலுக்கு இந்த பக்கம் கமலஹாசன் படம், அந்த பக்கம் அஜித் படம். அஜித் படம். அப்படி எப்பவுமே கிளாஷ் ஆக வந்து நேர் வாய்ப்பு. எதிரா வந்து தளபதி, தலன்னு தான் ரிலீஸ் ஆகும். ஆமா. இந்த தடவ வித்தியாசமா கமல் சார் வந்து அஜித் இல்ல சாருக்கு அது ஒரு கிளாஷா வராது. எனக்கு ம். தெரிஞ்சு. ஏன்னா, அவரோட ஃபேன்ஸ், அவரோட பிசினஸ் அதெல்லாம் வேற. கமல் ம். சார்து. அஜித் வேற. அஜித்தோட ஃபேன்ஸ், அஜித்தோட அந்த பிசினஸ் இதெல்லாம் டோட்டலா வேற. ஓகே. அதிக அரங்குகள் கண்டிப்பா அந்த படத்துக்கு கிடைக்கும். எந்த படத்துக்கு? அஜித்தோட படத்துக்கு. அஜித்தோட படத்துக்கு. ஆமா. கமல்ஹாசன் சாருக்குமே வந்து ஒரு கிடைக்கும். அதுவும் கணிசமான அரங்கு ரிலீஸ் ஆகும். ஆனா ம். பிரிஃபரன்ஸ் வந்து இதுக்கு தான் குடுப்பாங்க. ஏன்னா, அஜித்தோட படம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா 2 கண்டிப்பா. வருஷமா வந்து அவர் படத்த பார்க்கறதுக்கு அவருடைய தல ரசிகர்கள் ஈகரா ரசிகர்கள்லாம் வெயிட் காத்துட்டு பண்றாங்க. இருக்காங்க. கண்டிப்பா. அதனால அந்த படம் ஓப்பனிங்கும் பெருசா இருக்கும். அதனால வந்து இயல்பாவே அதுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. ஓகே, ஓகே. இப்ப வந்து இந்த தக் லைஃப் படத்துக்கான ப்ரமோஷன்ஸ் வேலைகள், இல்ல ஆடியோ லான்ச்சோ, இல்ல ட்ரெய்லரோ இது பத்தின பேச்சுக்கள் இது ஏதாவது எல்லாமே வந்து டிசம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே எல்லாமே டிசம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும். ம். அதுவரைக்கும் வந்து ஏன்னா இந்த வேட்டையன் ரிலீஸ் ஆகுதுல்ல, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு பெரிய படமா கங்குவா ரிலீஸ் ஆகுது. கங்குவா. இந்த படங்களோட வைப்பே வந்து அடங்காது. அது ம். போய்க்கிட்டு இருக்கும்போது வேற எந்த படத்த கொண்டாந்து நிப்பாட்டினாலும் எடுபடாம போயிடும். ம். இப்போ வேட்டையன் பெரிய அளவுக்கு போகுதுன்னு வச்சுக்கங்களேன், ம். நீங்க ம். அந்த நேரத்துல வந்து வேற ஒரு படத்த சொன்னீங்கன்னா, ம். அது எடுபடாது. ஓகே. இந்த ஓட்டம் வந்து ஓரளவுக்கு மட்டுப்படும். எங்கேயாவது ஒரு இடத்துல நிக்கும்ல, அந்த நேரத்துல தான் நீங்க இன்னொரு பெரிய படத்த கொண்டு வரணும். ஓகே சார். அதனால தான் அவங்க கங்குவாவ வந்து வேட்டையன் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல தான் வந்து அந்த படத்த ஓகே. ரிலீஸ் வேட்டையனே பண்றாங்க. வந்து நெறைய படங்கள் வந்து வேட்டையனுக்காக தள்ளி போட்டுருக்காங்க அப்டின்ற டாக்லாம் வந்துட்டு இருக்கு. உண்மதான். ஏன்னா ம். எல்லா ஸ்க்ரீன்ஸும் இந்த படம் தான் ஓடப்போகுது. ம். அப்ப வேற படத்துக்கு ஸ்க்ரீன் இருக்காது. சும்மா ஒப்புக்கு ரிலீஸ் பண்ணி ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. ம்.
அதனால படங்கள் எல்லாத்தையுமே எப்பயுமே அது இயல்பு தான். ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ கோட் ரிலீஸுக்காக எத்தனை படம் தள்ளி போச்சு. ம். அதுபோல ஒரு பெரிய படம் ரிலீஸுக்கு முன்னாடியும், பின்னாடியும் 10, 10 நாள் வந்து வேற படம் ரிலீஸ் ஆகாது. ஓகே சார், ஓகே சார். இப்போ தக் லைஃப்ல வந்து அடுத்து பாடல்கள் வெளியீடு இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள்? இல்ல அதெல்லாமே டிசம்பர்ல தான். டிசம்பர் மாசம் தான் டிசம்பர்ல இப்போதைக்கு தான் எதுவுமே நடக்கும். அறிவிப்பு ஆமா. வரல. தக்லை இப்போ எப்பயுமே ஒரு படத்தோட ஆடியோ லான்ச் பெரிய படத்துக்கு ஆடியோ லான்ச் வந்து ம். படம் ரிலீஸுக்கு 2 வாரம், 3 வாரம் முன்னாடி முன்னாடி நடக்கும். தான். ஆனா கங்குவா பாத்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு முன்னாடியே அவங்களுடைய ட்ரெய்லர ட்ரெய்லர் ரிலீஸ் வெளியிட்டிருக்காங்க. பண்ணிட்டாங்க. இன்னும் பாட்டெல்லாம் ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு நெறைய வேலை இருக்கு. ம். அது வேட்டையின் ரிலீஸுக்கு பிறகு தொடர்ச்சியா கங்குவாவோட அந்த அப்டேட்ஸ் வர ஸோ ஆரம்பிக்கும்னு நெனைக்கிறேன். கங்குவாவுக்கு அடுத்து தான் வந்து தக் லைஃப்க்கான அப்டேட்ஸ் எல்லாம் வரும். விடாமுயற்சி, தக் லைஃப் இதெல்லாம் அதுக்கப்புறம் தான். ஓகே. இப்போ வந்து விடாமுயற்சிக்கு போட்டியா தக் லைஃப் இருக்குமா? இல்ல அது 2மே போட்டின்னு சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா ஏன்னா 2மே பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுதுல்ல. பொங்கலுக்கு ரிலீஸு. அ. பொங்கலுக்கு ரிலீஸு, பொங்கல் ரேஸ்ல எந்த படம் ஜெயிச்சது அப்படின்னு வேணா சொல்லலாமே தவிர, இது வேற ஒரு ரகம் அது. அந்த தக் லைஃப்ன்றது மணிரத்னம் மணிரத்னம், சார், கமல் கமலும். படம். அது வேற ஒரு வகை அது. ஓகே, ஓகே. இந்த பக்கம் அஜித். அது ஒரு பெரிய மாஸ் என்டர்டெயின்மென்ட் அந்த படம். ம், ஒரு ம். மாஸ் ஆக்ஷன் என்டர்டெயின்மென்ட் அந்த படம். ஓகே, அதனால அதோட ஜானரே வேற. இது 2த்தையும் நம்ம போட்டின்னு சொல்லி கொண்டாந்து நிப்பாட்ட முடியாது. ஓகே, அப்படி போட்டின்னு வந்துச்சுன்னா, நிச்சயமா விடாமுயற்சி தான் ஒரு படி மேல நிக்கும். ஓகே, ஓகே. ஏன்னா, அந்த படத்துக்கான ஓப்பனிங் அப்படி இருக்கும். ஓகே. ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா. ஸோ அதனால வந்து கண்டிப்பா. இப்போ தக் லைஃப் பத்தி வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சார்? இல்ல அதுல என்ன பெருசா வந்து இன்னும் இன்னும் எந்த டைம் செய்தியுமே இருக்கு. வந்து ம், வெளியாகல. படத்தோட இயக்குனர் அல்லது ம். படத்துடைய ஹீரோ அல்லது படத்துல பங்கு பெற்ற சிம்பு உள்பட யாருமே வந்து அந்த படத்த பத்தி வாயே திறக்கல. ஓகே, ஓகே. அதனால எந்த செய்தியுமே யாருக்கும் தெரியாது. எனக்கு இது தெரியும் தக் லைஃப் பத்தின்னு யாராவது சொன்னாங்கன்னா, அது வந்து பொய்யின்னு அர்த்தம். ஓகே, ஓகே, ஓகே. சூப்பர். ஆனா ஒரு நல்ல கதைக்களத்தோட உருவாகிக்கிட்டு வருதுன்னு மட்டும் நீங்க சொன்னதுல இருந்து தெரியுது. நிச்சயமா ம். அவர் மணிரத்னம் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டோரி வந்து வெயிட்டா இருக்கணும். அவர் என்னைக்குமே வந்து அதுல கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியவரு. ம். 1, 2 படம் மிஸ் ஆயிருக்குமே தவிர, அவருடைய எல்லா படங்களுமே வந்து ஒரு வலுவான ஒரு கதைக்களம், சரியான திரைக்கதையோட தான் அமைஞ்சிருக்கும். நீங்க ரோஜா, ப இந்த பம்பாய் இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கிரிப்ட் ஒர்க் அவர் எப்படி பண்ணியிருக்காருன்னு பார்த்தா வியப்பா இருக்கும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். அப்படி ஒரு மாஸ்டர் கிராஃப்ட்ஸ்மேன் அவரு. கண்டி மணிரத்னங்கிறவர். நம்ம சாதாரணமா வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு என்னன்னா, இந்த காற்று வெளியீடை அந்த மாரி ஒரு படத்த அவர் குடுத்துட்ட பிறகு வந்து அவர எல்லாரும் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த படம் கண்டிப்பா, சரியா கண்டிப்பா. போலன்ட்டு. ம். ஆனா அத்தன பேரையுமே வந்து வாய திறக்க முடியாத அளவுக்கு ஒரு வேல பண்ணாரு. அதுதான் இந்த பொன்னியின் பொன்னியின் செல்வன் 1, செல்வன். 2 யாராலும் எடுக்க முடியாத ஒரு ம். சப்ஜெக்ட். கிட்டத்தட்ட 60, 70 ஆண்டு காலம் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த படத்த எடுக்க யாராலும் முடியல. ஓகே. அது வந்து அந்த காலத்திலே பல பேர் முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறமா வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அத முயற்சி பண்ணி, அதுக்கான ஸ்கிரிப்டே வந்து ரெடியா வச்சு கூட அவரால எடுக்க முடியல. அதுக்கப்புறம் கமலஹாசன் வந்து, "நான் எடுக்கிறேன் பொன்னியின் செல்வன" அப்படின்ட்டு முழு வேலைகள்ல இறங்குனாரு. பெரிய செலவு பண்ணாரு. இருந்தும் அவரால அந்த படத்த எடுக்க முடியல. அப்புறமா மணிரத்னமே வந்து இந்த படத்த எடுக்கிறேன்னு இறங்குனாரு. யார் தெரியுமா ஹீரோ? ம். விக்ரமு, விஜய் இந்த மாரி ஜெயம் ரவி இந்த டாப் ஹீரோக்கள் எல்லாருமே கமிட் பண்ணி, மைசூர்ல ஷூட்டிங் வரைக்கும் போனாரு. ஆனா, அவரால அந்த படத்த கன்டின்யூ பண்ண முடியல. அப்படி ஒரு பெரிய ட்ரீமா இருந்த படம் அது. யாராலுமே செய்ய முடியல. அதுக்கப்புறமா தான் வந்து இத ஏன்னா படத்தோட அந்த கதையோட லென்த் அப்படி. ம். 5 பாகங்கள். 2500 பக்கங்கள். நீங்கலாம் வந்து படிப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. மாட்டோம். அவ்வளோ கொஞ்சம் பெரிய கஷ்டம் தான். நாவல் அது. ம். அத வந்து ஒரு படமா சுருக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ம். அதனால அத 2 பாகமா மாத்தி, இந்த 2 பாகத்தையும் வந்து குறிப்பிட்ட காலகட்டத்தில ஷூட் பண்ணி, படத்த வந்து சக்சஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்ணாரு. படம் பார்த்தவன்லாம் வியந்து போயிட்டான். அதுக்கு ஒரு சில விமர்சனங்கள் இருக்கு. எல்லா படத்துக்கும் இருக்கும். ம். ஆனா, பார்த்த அத்தன பேரும் வந்து ஸ்டன் ஆயிட்டாங்க. அதுதான் அந்த பொன்னியின் செல்வனுடைய படத்தோடைய மேஜிக். வெற்றி. அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் இல்லையா? நீங்க ஆமா. அவர வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம சொல்ற முடியாது. ம். கண்டிப்பா அதனால சார். இந்த படத்துலயும் வந்து நிச்சயமா அவருக்குரிய அந்த ஸ்டைலு, அந்த மேஜிக் கண்டிப்பா இருக்கும். அதுவும் வந்து சிம்பு சாருக்குன்னு ஒரு ஃபேன் இருக்கும். கமல் சாருக்குன்னு ஒரு ஃபேன் இருக்கும். ரஹ்மானோட மணிரத்ன மியூசிக் இன்னொன்னு சூப்பர் சார், ரஹ்மானோட சூப்பர். மியூசிக் அந்த அ டைட்டில் அறிமுக அந்த வீடியோலயே பாருங்க அவரோட மியூசிக் எப்படி இருக்குன்னு ம். தெரியும். சூப்பர் சார். உண்மையாவே இவங்க எல்லாருடைய கலவையா ஒரு படம் உருவாகுது அப்படின்னாலே, அது மிகப்பெரிய வெற்றியா தான் இருக்கும். ஆமா. ஸோ வந்து தக் லைஃப் வந்து ஒரு மாஸான வெற்றிய குடுக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ ரொம்ப நன்றி சார். நன்றி.